வணக்கம். மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்திற்கான ராசி பலன்கள். கடந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான புதன் 5ஆம் பாவத்தில் அமர்ந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்தார். அப்போ எதையுமே எளிதில் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த புதன் 5ஆம் இடத்துல இருந்ததுனால உங்களுக்கு சாதகமான சில அமைப்புகள்லாம் இருந்திருக்கும். 4ஆம் பாவாதிபதியும் புதன், அவர் உங்களுடைய நண்பர் வீடான சுக்கிரனுடைய வீடான துலத்தில் அமர்ந்துட்டு இருந்தார். அப்போ நீங்கள் நினைச்ச விஷயங்கள்லாம் சாதகமான முறையில் இருந்தது. இப்போது அவர் 6ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைஞ்சிட்டார் இந்த வாரம். அப்போ 6ஆம் இடத்துல அவர் அமரும் பொழுது உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்வை செய்கிறாரு. உடன் சுக்கிரனும் அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய 5ஆம் பாவாதிபதி விரையாதிபதியும் கூட சுக்கிரன், உடன் சூரியன். அப்போ புதிய முயற்சிகள் எடுக்கிறத கொஞ்சம் தவறுங்க. அதே போல் வண்டி வாகனம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எந்த ஒரு முயற்சியும் இப்போது வேணாம். இப்போ வெளிதூர தொடர்புகள் மூலயமாக தேவையில்லாத சிக்கல்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பும் இப்போது உண்டாகும். இப்போ வெளிதூர முயற்சிகளை இப்போது எடுக்க வேண்டாம். அப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல 3 கிரகங்கள் அமைப்பெற்று இருக்கக்கூடிய அமைப்புகளில் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்க்காத சில விஷயங்கள் நடக்கும். அதை அனுசரித்து செல்லுங்கள். அதே போல் 6ஆம் பாவாதிபதி 7ஆம் இடத்திற்கு உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. சில பேருக்கு முன்கோபம் தவிர்க்க முடியாத ஒரு அமைப்பாக இருக்கும். அந்த வகையில் இப்போ உங்களுடைய 6ஆம் பாவாதிபதி 7ஆம் இடத்தில் இருப்பது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான். வேலை அமைப்புகளில் சில இடையூறுகள் இருந்தாலும் கூட அதை சமாளித்து வரக்கூடிய ஒரு சாதகமான ஒரு அமைப்பு இருந்தாலும் 6ஆம் பாவாதிபதிக்கு குருவினுடைய பார்வை இருக்குது. ஆனால் இந்த 6ஆம் பாவாதிபதி உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது முன்கோபம் வரும். அந்த முன்கோபத்தை தவறுங்க. அதே போல் உங்களுடைய ராசியில் குரு அமர்ந்திருக்கிறாரு, 7ஆம் பாவாதிபதி. அப்போ உங்களுடைய கணவன் மனைவி உறவுகள் மூலமாக சில நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல அமைப்புலாம் உண்டு. 10ல் சனி பகவான் அமர்ந்திருக்கிறாரு. இப்போ தொழில் அமைப்புகள், வெளிதூரத்தில் வேலை செய்பவர், தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான். ராகு 9ல் அமர்ந்திருக்காரு, குருவின் பார்வை படுறதுனால பூர்வீக சொத்து உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்புலாம் இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்ததை விட சில நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படும். 3ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறாரு. அப்போ கேது ஒரு 3ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுடைய 3ஆம் அதிபதியும் 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. அப்போ எதிரிகளுடைய அமைப்புகள்லாம் இப்போ இல்லாமல் இருக்கும். எதிரிகளை ஜெயித்து காட்டக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் இப்போது மிதுன ராசி நண்பர்களுக்கு நடைபெறும். பொதுவாக மிதுன ராசி நண்பர்கள் கடந்த வாரத்தை விட இந்த வாரம் முன்கோபத்தை தவிர்த்து இருப்பது நன்மைக்குரிய ஒரு அமைப்பாகவே கண்டிப்பாக அமைது. இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள்.